வணக்கம் நண்பர்களே. சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்க சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு உண்டியல் பாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா பணத்தை நல்லா சேமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்துக்கோங்க. அதாவது நார்மல் உண்டியல் பாக்ஸ் வாங்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கே அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஃபுல்லாகவே காசு சேர்த்து சீக்கிரம் நிறைக்கணும்னு நினப்பாங்க. அப்படி உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட நீங்கள் மேலே உள்ள மூடி இந்த இருக்குல்ல, அந்த மூடியை நீங்கள் மேலே தூக்கி பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும். அதிலேருந்து உங்களுக்கு தேவையான காசை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் மேக்ஸிமம் எடுக்காத வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ரொம்ப ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி ஒன் டைம் மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு இது வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தேவைகளுக்கு அதில் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். நல்லாயிருக்கு பாருங்கள், நாய்க்குட்டி தாங்க. மெட்டீரியல் எல்லாம் நல்ல தரமாக சூப்பராக போட்டிருக்காங்க. கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. ஏன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான். இப்படி சில்லுங்க வந்துடும். அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாது. கொஞ்சம் மல்லு கட்டி தான் எடுக்க முடியும். மல்லு கட்டி தான் எடுத்திருக்கேன். உள்ளே பார்த்திங்களா, காசு போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே போட்ட காசெல்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு. செலவுக்கு இல்லைந்தாங்க எடுத்திருக்கு. ஆனால் அதுக்கடுத்து இதில் நம்ம காசு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் வீட்டு சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற பாக்கெட் மணியை அவங்க சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கிட வேண்டியதுதான். அவங்களுக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டாடா, பை பை, see you.